ஒரிசாவில் நெல்லுக்கு 3100, சத்தீஸ்கர்ல நெல்லுக்கு 3100, நீங்க 2350. நம்ம என்ன சொல்றோம், இந்தியா பின்னாடி இருக்கு, தமிழ்நாடு வளர்ந்துருச்சுங்கிற. ஆனா வேளாண்மை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு மிகவும் பின்தங்கி. தமிழக பட்ஜெட், வேளாண் பட்ஜெட் எல்லாம் ஹெல்ப் பண்ணலையா தோழர்? இது வேளாண் பட்ஜெட் 5வது பட்ஜெட். இந்த பட்ஜெட்டால என்ன மாற்றம் வந்திருக்கு? ஒரு ஒயிட் பேப்பர் வைங்கன்னு சொன்னோம், ஒரு ஆய்வறிக்கை வைங்கன்னு சொன்னோம். சராசரி 30,000 கோடிக்கு பக்கத்துல பூராமே மானிய திட்டம். மானியம் அங்க வரும்போதே அதுல ஊழலுக்கு ஸ்ட்ரைட்டா கனெக்ஷன் கொடுத்துறாங்கல்ல. ஊழலுக்காகத்தான் தோழர் மானிய திட்டத்தையே வச்சிருக்காங்க. ஒரு தார்பை கொடுக்குறாங்க, 2000 ரூபாய் மதிப்புள்ள தார்பை 4000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. எனக்கு என்ன பண்றாங்க, 3000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதே தார்பை கடையில் 2000 ரூபாய்க்கு கிடைக்கிறது, குவாலிட்டியா இருக்குது. இவங்கிட்ட 3000 ரூபாய்க்கு நான் தார்பை வாங்கி போட்டேன்னு வச்சுக்கோங்க, உடனே ஒரே 6 மாசத்துல ஓடசல் கிழிஞ்சு போயிடுது. இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் பார்த்தீங்கன்னா தரமில்லாத பொருளை அதிக விலை கொடுத்து வாங்கி அதை ஒரு 50% தள்ளுபடின்னு சொல்லிவிட்டு அது ஒரு தொகைக்கு விற்கிறாங்க. ஆனால் அந்த பொருள் அதை விட குறைவான சந்தையில் எனக்கு கிடைக்குது, தரமான பொருளாக கிடைக்குது. இந்த சொட்டுநீர் மணின்னு ஒன்று இருக்குது. ஒரு 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு பில்லு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு கையில் 20,000 பணம் வாங்கிக்குவாங்க. அப்போ 1,20,000 போச்சா? 1,20,000 ரூபாய் பொருளில் நான் அதே பொருளை அதே கம்பெனியில் நான் நேரடியாக கேஷ் கொடுத்து நான் பர்ச்சேஸ் பண்ணால் 50,000 பர்ச்சேஸ் பண்ணலாம். குவாலிட்டி இருக்கு, லைஃப் இருக்கு. அவங்க சொல்ற பைப் கம்பெனி தான் நம்மளுக்கு சேரும் இல்லையா? அவன் 2 பைப் 2 குவாலிட்டி வச்சிருப்பான். நேரடியாக காசு கொடுத்து வாங்கினா ஒரு குவாலிட்டியான பைப் கிடைக்கும், மானிய திட்டத்தில் வாங்கினா இன்னொரு குவாலிட்டியான பைப் கிடைக்கும். அப்போ மானிய திட்டத்தில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? பைப் 2 வருஷத்துக்கு கூட வராது. ஆக கடுமையான ஊழல். ஒரு வேளாண்மை துறை விவசாயிகள் உற்பத்தி செய்யற பொருளை போய் சந்தைப்படுத்துற வேலையை பார்க்கணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, கம்பெனி உற்பத்தி செய்யற விதை, உரம், மருந்து, இயந்திரங்களை கொண்டு மானிய திட்டங்கிற பேர்ல எங்கிட்ட திணிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு கேட்ட பட்ஜெட் 40,000 கோடி ஒதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேளாண்மைக்கான தண்ணீர் நிலை அறிக்கையும் சரி, இதுக்கு முன்னாடி நடந்தாலும் சரி, நிறுவனங்கள் தான் சம்பாரிச்சிட்டு இருக்குது, விவசாயிகள் சம்பாதிக்கவே இல்லை. முழுக்க முழுக்க வேளாண்மை துறையில ஊழல். இந்த ஊழலை முதல்ல ஒழிக்கணும்னா இந்த மானியத்தை முதல்ல ரத்து பண்ணணும். பண்ணிட்டு விவசாயிகள் வங்கிகளுக்கு நேரடியாக பணத்தை வர வைங்க, வேலை முடிஞ்சு போச்சு. மற்ற மாநிலங்கள் தான் நடக்குதா? தொடர் தெலுங்கானாவில் ஏக்கராவுக்கு வருஷம் 10,000 ரூபாய் ரைத்து பந்து ஸ்கீம்னு கொடுத்துட்டு இருக்காங்க 10 வருஷமா. அவங்க பட்ஜெட் 23,500 கோடி. அந்த 23,500 18,500 கோடி எடுத்து என்ன பண்றாங்க, நேரடியாக விவசாயிகள் பணத்துல ஒரு ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வர வச்சுறாங்க. இப்ப அதை 15,000 ரூபாய் உயர்த்தி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு 45,600 கோடி. இதுல நாம 1,51,00,000 விவசாய நிலம் வச்சிருக்கிறோம். ஏக்கருக்கு பிரிச்சு கொடுத்தோம்னா ஒரு ஏக்கருக்கு 20,000 ரூபாய் பிரிச்சு கொடுக்க முடியும். வருஷத்துக்கு 30,000 கோடி தான், மீதி 15,000 கோடி இருக்குது. 30,000 கோடி விவசாயிக்கு நேரடியாக அவங்க வங்கி கணக்கில் பணம் போகும்போது கிராம பொருளாதாரம் எவ்வளவு உயரும். விவசாயிகள் அவங்களுக்கு தேவையான பொருள், தரமான பொருள் அவங்களே வாங்கி போறாங்க. இந்த கல் இறக்கறதுக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னா அதுல ஒரு குடும்பத்துக்கு ஒரு மாசம் 15,000 வருமானம் வரும். ஒரு ஏக்கருக்கு 20,000 இதுல மானியம் வரும். அப்படி இருந்தா மட்டும்தான் நீ விவசாயிகள் இந்த விவசாயிகள் தமிழ்நாட்டில் இருப்பாங்க. இல்லாட்டி வாட்ச்மேன் வேலை தான். அது நிலைமை யதார்த்தமா இருக்குது.